உன்னை எதிர்த்து போராடுவான். அப்பொழுது நீ அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாகும்படி நீ சர்வாயுத வர்க்கத்தை, தேவனுடைய கவசத்தை நீ தரித்து கொள்ளுகிறவனாயும் நீ எடுத்துக் கொள்ளுகிறவனாயும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய தந்திரத்தில் இருந்து நாம் விடுபட முடியும். ஹல்லேலூயா. போராடுகிறவர்கள் எல்லாம் போராடுவார்கள். ஆனால் எவன் தந்திரமாய் போராடுகிறானோ அவன் தான் வெற்றி பெறுவான். தேவச்சனங்களே, அவன் நம்மளை விடவும் தந்திரசாலி என்றால் இந்த உலகத்தை ஆளுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எவ்வளவு தந்திரமாய் அவனுக்கு எதிராய் நாம் போராட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம போராடுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ள தேவையானது தேவனுடைய சர்வாயுதம் வர்க்கமே. ஹல்லேலூயா. உலகத்துல நீங்க பார்க்க முடியும் பாருங்க, சில இடத்துல போராட்டம் நடத்துவாங்க அரசியல்வாதிகள். ஒரு காரியத்தை அவர்கள் செய்யக்கூடாதபடிக்கு, அந்த காரியத்தை தடை செய்யும்படியாய் ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி போராட்டம் நடத்துவார்கள். இது போராட்டம், நார்மலாக ஒரு போராட்டம் ஒரு நடக்கும். ஆனால் இந்த போராட்டத்துக்குள்ள சில தந்திரசாலிகள் இருப்பார்கள். எப்படி என்றால், கல்லை எடுத்து அந்த கார் கண்ணாடியை உடைப்பார்கள், எதிராளிகளின் மேல் கல்லை எறிவார்கள், தீ கொளுத்தி வைப்பார்கள், மற்றவரை அடித்து நார்மலா இருக்கிற கூட்டத்தை ஆரவாரமா ஆக்கி விடுவார்கள். ஏன் இவர்கள் தந்திரமாய் செயல்படுகிறார்கள் என்றால், அமைதியாய் இருந்தால் எங்களுடைய காரியம் நிறைவேறாது. இப்ப நான் தந்திரமாய் செயல்பட்டால் மாத்திரம்தான் அந்த காரியத்தை நான் செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே அமைதியாய் இருந்த கூட்டத்தை ஆரவாரமாய் ஆக்கி விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா இருந்த கூட்டத்தை கலவர பூமியாய் மாற்றி விடுவார்கள். இப்படிதாங்க ஒவ்வொரு மனுஷனும், இது உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம். இதுதான் பவுல் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள் ஐயா, ஆனால் எவன் இச்சடக்கமாய் ஓடுகிறானோ அவனுக்கே அந்த ஜீவ கிரீடம். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, அதற்கு ஒப்பாயிருக்கிற நாம் போராடுகிறோம், அநேக காரியங்களோடு போராடுகிறோம். ஆனால் நித்திய ஜீவனுக்கு எதிராளியாய் இருக்கிற அந்த சத்ருவோடு கூட சர்வாயுதத்தை பிடித்துக் கொண்டு நாம் போராடுவோம் என்றால், நான் போராடினால் மாத்திரமே அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இருதயத்தில் ஏற்றவாறு ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து அடுத்த பகுதிக்குள்ளாய் என்ன சர்வாயுதத்தை அங்கே பவுல் நம்மளை தரித்துக் கொள்ள சொல்லுகிறார் என்று சுருக்கமாகவே பார்த்து நாம் முடிக்கலாம். முதலாவது அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. அவன் தீமையை கொண்டு வரும்போது அவனை எதிர்த்து போராட நீங்கள் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. அப்போ பிசாசின் தந்திரம் தான் என்னங்க? பிசாசின் தந்திரம் தான் என்ன? ஒரு 2 காரியத்தை, அவனுடைய பிரதானமான 2 தந்திரங்களை மாத்திரம் நாம் பார்த்து அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து சொல்லுகலாமா? தந்திரம் என்றால் கபடம், சூது, வஞ்சனை, ஏமாற்றும் குணம், தீய சூழ்ச்சி போடுவது. ஹல்லேலூயா. இதை சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், வெற்றிக்கு தடையாய் திட்டம் போடுவதே தந்திரம். நீ வெற்றி பெறக்கூடாது, இதற்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அதுதான் தந்திரம். ஹல்லேலூயா. அவன் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அது தேவனுடைய ஒத்தாசை இருக்கும். ஆனால் அவன் தோல்வி அடையவே வேண்டும் என்று நாம் ஒரு சூழ்ச்சியை செய்து அவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்றால் அது சத்துருவின் கிரியை. இன்னொரு வார்த்தை சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், நன்மைக்கு விரோதமாய் செயல்படுவதே தந்திரம். மற்றவரை நன்மை செய்ய வைப்பது தெய்வ திட்டம், அவன் நன்மை செய்ய விடாமல் அவனை தடுப்பதே சத்துருவின் தந்திரம். ஹல்லேலூயா. எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு அநேக எடுத்துக்காட்டான காரியங்களை நாம் சொல்ல முடியும் பாருங்க. ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் இராணுவத்தை தாக்குவதற்கு பல தந்திரத்தை போடுவார்கள், பல தந்திரத்தை போடுவார்கள். இவர்கள் அவர்களை வெற்றி பெற இவர்கள் தந்திரம் போடுவார்கள், அவர்கள் இவர்களை வெற்றி பெற அவர்களும் தந்திரம் போடுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப தந்திரம் இதுதான் அதுதான், இப்பொழுது நடக்கும் அப்பொழுது நடக்கும் சொல்ல முடியாது. சுருக்கமாக சொல்ல போனால் அது சூழ்நிலையை பொறுத்து அமைவது. தந்திரம் என்பது, ஏமாற்று குணம் என்பது, கபடம் என்பது, சூழ்ச்சி என்பது, வஞ்சனை என்பது ஒருவரின் சூழ்நிலையை பொறுத்தே
சத்துரு தந்திரமாய் செயல்படுகிறார். உங்களுக்கு புரியும்படியாய் நாம் சொல்ல வேண்டும் என்றால், எடுத்துக்காட்டுக்காக ஜெபிக்க முடியாமல் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதா? சத்துரு தந்திரம் போடுகிறான் உங்களுக்கு எதிராக. வேத வசனம் வாசிக்க முடியாமல் உங்களுக்கு